ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரூ இன்டென்ஷன் ஆஃப் யுவர் பர்சன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரா கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. The Hierophant, Eight of Wands, Seven of Cups, Five of Cups, the Tower, Nine of Wands, Three of Pentacles, Ten of Pentacles, Temperance, Nine of Pentacles, Six of Wands, Ten of Cups, Nine of Cups, Five of Pentacles, King of Swords. ஓகே, ட்ரூ இன்டென்ஷன் ஆஃப் யுவர் பர்சன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரெண்டு பேருமே சோல் ரிலேட்டடாக கனெக்ட் ஆகியிருக்கீங்க. ரெண்டு பேரோட எனர்ஜியுமே சேமாக இருக்கும். ரெண்டு பேரோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், தாட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கிறோம். ஒரு விஷயத்த வந்து அணுகிற விதமாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே சேமாக டிசிஷன் எடுக்கிற ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க. ரெண்டு பேரோட தாட்ஸும் சேமு. நீங்கள் இந்த பர்சனை பார்க்கும்போது என்னென்னா, நீங்கள் வேறு நான் வேறுன்னு தோணாது. இந்த பர்சனை பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா நீங்கள் உங்களோட மிரர் மாதிரி அவர் இருப்பார். உங்களோட தாட்ஸ், உங்களோட எமோஷன்ஸ் எல்லா விஷயத்துலையுமே உங்களை மாதிரி இருப்பார். ஸோ நம்ம ரெண்டு பேருமே ஒரே உயிர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் சம்டைம்ஸ். கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் வந்திருக்கு. ரெண்டு பேருமே ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்குதுல்ல. இந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க, அண்டு ஃபேமிலி கூட இருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் ஆகியிருக்கு. தேர்ட் பார்ட்டி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ரொம்பவே பொசசிவ்னஸ் உண்டு. அந்த பொசசிவ்னஸுக்கு காரணமே அதிகமான ஒரு அன்பு தான். ஏன்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட மட்டும் பேசணும், அவர்கிட்ட மட்டுமே, அவர் தான் உலகம், அவரை மட்டுமே சுற்றி இருக்கணும், வெளி உலகத்தில் யார் கூடயும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது டைம். அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு பொசசிவ் டைப்பாக இருக்கிறாரு. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் தர மாட்டார். ஏன்னா லவ்ங்கிற பேரில் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிறாரு. லவ் இருக்குது, ஓவர் அன்பு இருக்குது, ஓவர் கேர் இருக்குது அப்படிங்கிற பேரில் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் தர மாட்டேங்கிறாரு. அது அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அவர் நினைக்கிறது என்னவர், நான் ரொம்ப அன்பாக இருக்கேன், பாசமாக இருக்கேன். அன்புங்கிற பேரில் அவர் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ அது வந்து அவருக்கே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஃப்ரீடம் எதுவுமே தர மாட்டேங்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து ஏதோ வந்து ஒரு ஃப்ரீடமே உங்களுக்கு இல்லாமல், ஏதோ உங்களை வந்து 4 செவத்துக்குள்ளே அடைச்சி வச்சது மாதிரி நீங்கள் மைண்ட் அளவிலையும் ஃபிசிக்கலாகவும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பவுண்ட்ரி செட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு என்ன கரெக்டோ அது நினைக்கிறதோ அது வந்து யூனிவர்ஸ் எனக்கு தரும். மற்றபடி நான் வந்து ஒரு பர்சன் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், பட் அவங்க அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, டாக்ஸிக்காக யூஸ் பண்ணுறாங்கங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கு.
ஸோ நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு உங்கள் பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த பர்சனுக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. மணி ரிலேட்டடாக சரி, ஃபிசிக்கலாக சரி, எமோஷ்னலாக சரி, எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. பட் உங்கள் 2 பேரோட தாட் சேமாக இருந்தாலும் இவருக்கு ஓவர் பொசசிவ்னஸ் இருக்குது. பட் இப்போது நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீ பேட் மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. செப்ரேஷன் வந்தாலும் அது ஒரு வகையில் உங்களை ஹர்ட் பண்ணாலும் அந்த பர்சன் உங்களை வந்து அடைச்சி வச்சுருந்த மாதிரி அந்த ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இவ்வளோ நாளும். இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு பேட் வந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, இந்த பர்சன் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, இந்த பர்சனும் உங்களை பிளாக் பண்ணிச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பர்சன் மேலே இப்போ கோவமாக இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த பர்சன் கோவமாக இருக்காங்க. ஏன்னா 2 பேருக்குமே சேம் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் இந்த பர்சன் கண்டிப்பாக டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த பர்சன் வந்து இப்போ கரண்ட்லி வந்து 24 ஹவர்ஸ் உங்கள் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நிறைய டெக்னிக் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் எப்படியா திரும்ப வரமாட்டிங்களா அப்படின்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காரு. லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாவது நீங்கள் திரும்ப வரமாட்டிங்களா அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ட்ரீமில் உங்கள் கூட கனெக்டடாக இருக்கிறாரு. அடிக்கடி அவரை பார்க்கவோ இல்லை அவரை பற்றி விஷயங்கள் நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கலாம். அடிக்கடி ஏஞ்சல் நம்பர் பார்த்துட்ருக்கலாம். இந்த பர்சனை நினைக்கும் போது உங்களுக்கு இன்னர் வயசு வந்து கொஞ்சம் மூட் ஸ்விங் ஆகலாம். நீங்களுமே சம்டைம்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுறீங்க இந்த பர்சனோட ஃபீலிங்ஸ் தாட்ஸோட. ஓகே, இந்த பர்சனுக்கு வந்து கேரக்டர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி எனர்ஜி தெரியுது. ஸோ நியர் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இவர் வந்து உங்களை எந்த அளவுக்கு இப்போ உங்களை டாக்ஸிக்காக வச்சுருந்தாரோ, உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் தராமல் உங்களை வந்து ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்ச கிளி மாதிரி எப்படி வச்சுருந்தாரோ, ஸோ அதை அவர் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த பர்சன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு அண்ட் ஹாப்பினஸ் கொடுக்க போகிறாரு. இவரோட கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆக போகிற மாதிரி எனர்ஜி காமிக்குது. இவரோட ட்ரூ இன்டென்ஷன் என்னென்னா, அவரோட ட்ரூ இன்டென்ஷன் என்னென்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உங்களுக்கு ஃப்ரீடம் தரணும், உங்களை ஹாப்பியாக வச்சுருக்கணும், உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கணும். நான் இவ்வளோ நாள் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இனி வந்து அந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன். பட் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணதுக்கு அவருக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் தடுக்குது. ஸோ அவருமே ஏதாவது ஒரு வழி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கும். ஸோ கரண்ட்லி இவர் வந்து ஸ்பிரிச்சுவல் வேலை தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இந்த பர்சனுக்கு ஒரு பயம் இருக்குது, நம்ம கம்யூனிகேட் பண்ணலைன்னா அவங்க நம்மளை மறந்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் இருக்குது இவருக்கு. ஸோ கண்டிப்பாக இவர் வந்து கம்யூனிகேட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. வித்தின் 2 monthஸில் கண்டிப்பாக இந்த பர்சன் கம்யூனிகேட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் மைண்ட் வைஸ் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நான் என்னோடய தப்பை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும். நான் வந்து இன்னுமே எனக்கு கொஞ்சம் ஹீல் ஆகணும், டைம் வேணும். ஸோ ஹீல் ஆகிட்டு நான் வந்து என்னோடய தப்பை வந்து நான் திருத்திக்கிட்டு நான் உனக்கு வந்து ஒரு அப்ரோச் கொடுக்குறேன். இனிமேல் நீ எதிர்பார்த்த மாதிரி உன்னை வந்து ஒரு ஃப்ரீ பேர்ட் மாதிரி ஹாப்பியாக நீ எப்படி இருக்கிறியோ அதாகவே உன்னை நான் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சனோட ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகே, ட்ரூ இன்டென்ஷனாக இந்த பர்சன் என்ன நினைக்கிறாருன்னா, நான் இவ்வளோ நாள் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், நான் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் தருவேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லைஃபோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நான் கண்டிப்பாக தருவேன், ஒரு ஹோப் தருவேன். ஸோ வந்து நான் உங்களுக்காக சீக்கிரமாக வரேன், அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுங்கள். இதுதான் இந்த பர்சனோட ட்ரூ இன்டென்ஷனாக இருக்குது. ஓகே, நீ இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம், யாருக்கெல்லாம் இது ரெசனேட் ஆகும்னா W, A இம்பார்ட்டண்ட், N இம்பார்ட்டண்ட், S இம்பார்ட்டண்ட், O இம்பார்ட்டண்ட், G இம்பார்ட்டண்ட், F important, Q important. Important age 25, 36, 42, 30, 50. Okay. Any important date of birth? 6, 7, 9, 15, 12, 22, 25.
ஓகே, ஏஞ்சல் நம்பர் 555 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஷுவராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகலாம். ஓகே, 555 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஷுவராக இந்த வீடியோ ரெசனேட் ஆகலாம். ஓகே, ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே.